ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிந்தாரோவும் பிரக்னானந்தாவும் விளாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த கேமில் பிரக்னானந்தா சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த குயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இப்போ சிந்தாரோவை பார்த்தீங்கன்னா C4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கிலீஷ் ஓப்பனிங் இப்போ E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல இப்போ G3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ண போகிறாரு சிந்தாரோ. இப்போ D5 ஸோ D5 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப்பை வந்து ஃபியான்கேட்டோ பண்ணுறாரு சிந்தாரோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ பிரக்னானந்தா வந்து இந்த இடத்துல சென்டர் பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் F3 ஸோ நைட் F3 மூலிமா இந்த பானுக்கு வந்து அட்டாக்கு. இப்போ சிம்பிளாக இந்த நைட்டை கொண்டு வந்து இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து கேசல் பண்ணிக்கிறாரு ஒயிட். இப்போ நைட் H6 ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து நைட் F6 தான் வந்து ப்ளே பண்ணக்கூடிய மூவ். பட் நைட் H6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபியூச்சரில் நைட் வந்து இந்த ஒரு FI ஸ்கொயருக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E3 ஸோ E3 மூலிமா சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ G6 ஸோ G6க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் D4 நைட் டெக்ஸ் நைட்டு பான் டெக்ஸ் நைட்டு இப்போ குயின் டெக்ஸ் பான். ஸோ ஆளுக்கு ஒரு பான் ஒரு நைட் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ குயின் A4 செக் வருது. பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் B3 ஸோ குயின் B3 மூலிமா இந்த B7 பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. பட் பிரக்னானந்தா சிம்பிளாக அவருடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ணிக்கிறார். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இந்த பானை வந்து எடுக்கலை ஒயிட்டு. இந்த பான் எடுத்துட்டா பிரக்னானந்தா வந்து இந்த இடத்துல கேசல் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக டெவலப்மெண்ட்டை நோக்கி போகலாம். இப்போ ஒயிட் வந்து இந்த சைடில் பீசஸே வந்து டெவலப் பண்ணல பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு இருக்கிற ஒரு நல்ல காம்பன்சேஷன். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பானை வந்து எடுக்கலை. இப்போ நைட் C3 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறாரு சிந்தாரோ. இந்த இடத்துல பிரக்னானந்தா கேசல் பண்ணிக்கிறார். ஸோ இப்பயும் இந்த பானை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்ணலாம். திரும்ப இந்த ஒரு பான் எடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் இந்த ஒரு ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்ணலாம். ஸோ பிரக்னானந்தாவுடைய ரூக் வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்பயும் இந்த பானை ஒயிட் வந்து எடுக்கலை. நைட் E2 வந்து ப்ளே பண்ணி குயினை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் E5க்கு அப்புறமா பிஷப்பை வச்சு இந்த ஒரு நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு சிந்தாரோ. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நைட் F5 வந்து புஷ் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ ஃபைனலாக இந்த கார்னரில் இருக்கிற நைட்டை F5க்கு கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த நைட் வந்து இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்கொயரை வந்து பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த இடத்துல இப்போ எனிவே சிந்தாரோ பார்த்தீங்கன்னா D4 வந்து புஷ் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு பானை வந்து பிளாக்கால் எடுக்க முடியாது. எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ரூக் D1 ஸோ ரூக் D1 அப்புறமா குயினுக்கு வந்து அட்டாக் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் குயினை மூவ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற பிஷப் வந்து காலி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனில் தான் பார்த்தீங்கன்னா சிந்தாரோ வந்து ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தாவுடைய குயின் அட்டாக்ல இருக்குல்லையே, அதனால் இந்த இடத்துல குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு A5 ஸ்கொயரில் போடுறாரு பிரக். இப்போ சிம்பிளாக குயின் டெக்ஸ் பான். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு பானை வந்து இப்போ சிந்தாரோவை எடுத்துறாரு. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரூக் B8 ஸோ ரூக் B8 மூலிமா இந்த குயினுக்கு நிறைய ஸ்கொயர்ஸ் கிடையாது. பட் இந்த குயினுக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் E4 ஸோ குயின் E4 தான் பார்த்தீங்கன்னா சிந்தாரோ வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ C5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ C5 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அண்ட் அது மூலிமா இந்த ஒரு பிஷப்புடைய டயக்னலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக இருக்குது பிரக்னானந்தாக்கு. இந்த இடத்துல இப்போ D-டெக்ஸ் C5 இந்த இடத்துல இப்போ குயின் டெக்ஸ் பானு. ஸோ குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் B1 ஸோ ரூக் வந்து B1ல போட்டு நெக்ஸ்ட் இந்த பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஒயிட் ரெடி ஆகுறாரு. இப்போ ரூக் FC8 ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய பீசஸை வந்து சூப்பர் ஆக்டிவ் பண்ணுறாரு. ஸோ இந்த ரூக் வந்து செமி ஓப்பன் ஃபைலில் இருக்குது. இந்த குயின் அண்ட் ரூக் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து குயின் D3 வந்து ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு. குயின் D3க்கு அப்புறமா பிஷப் C6 ஸோ பிஷப் C6 மூலிமா இந்த ஒரு லாங் டைனில் இருக்கிற பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த பி பானை புஷ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பான் ஸ்ட்ரக்சரை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறாரு ஒயிட்டு. இப்போ ரூக் D8 மூலிமா குயினுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ குயின் வந்து C2 வராரு. இப்போ H5 ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் சைடில் அவருடைய பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. அது மட்டும் இல்லை பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா ஒரு பானை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பானை கொடுத்ததுக்கான ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாவுடைய 2 ரூக் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு பிஷப் வந்து லாங் டயக்னலில் இருக்குது. அண்ட் அவருடைய குயினும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயக்னலில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் G5 ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ இந்த ஒரு ஆக்டிவாக இருக்கிற ரூக்கை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. சிம்பிளாக F பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் ஃபர்தராக இங்கே வந்ததுக்கப்புறமா சென்டர் பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ பிரக்னானந்தாவுடைய சென்டர் பான்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல கண்ட்ரோலில் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பான்ஸையும் வந்து பிரக்னானந்தா இப்போ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சைட்லையும் கிங் சைடை அட்டாக் பண்ணுறதுக்கு H பானையும் புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து பிஷப் E3 ஃபர்தராக பார்த்தீங்கன்னா குயினை வந்து இங்கே கொண்டு வராரு.
இந்த இடத்துல சிந்தாரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து இங்கே கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ நைட் C3. ஸோ நைட் C3 மூலிமா இப்போ பிரக்னானந்தா இந்த ஒரு பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. நைட் டெக்ஸ் பிஷப்பு, பான் டெக்ஸ் நைட்டு, இப்போ குயின் டெக்ஸ் பான் செக்கோட வருது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பிரக்னானந்தா விட்ட பானை திரும்ப எடுத்துட்டாரு. அண்ட் ப்ளஸ் பிரக்னானந்தாவுடைய இந்த சைடில் இருக்கிற பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அவருடைய ரூக்ஸும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாரு. ப்ளஸ் செகண்ட் ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அவருடைய டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் B C8. ஸோ ரூக் B C8 மூலிமா ரூக்கை வந்து இந்த ஒரு C5ல போடுறாரு. ப்ளஸ் இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து ஒயிட்டும் D5ல போகிறார். ஸோ இந்த ஒரு ரூக்கை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ வந்து ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ குயின் அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல குயின் D4. இப்போ நைட் வந்து திரும்ப இந்த ஸ்கொயருக்கே வந்துடுறார். ஸோ நைட் முக்கியமாக இங்கே வரதுக்கான காரணம் நைட்டுக்கு இங்கே ஒரு சென்டரில் நல்ல அவுட் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து F1 வந்து புஷ் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பான்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக ரோல் பண்ணுறதுக்கு பிரக்னானந்தா வந்து தயாராக இருக்கிறாரு. இப்போ வந்து நைட் வந்து நல்ல அவுட் போஸ்ட்டுக்கு வந்துட்டார் பாருங்க. நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு E7 ஸ்கொயருக்கு வந்தால் ரூக்குக்கும் கிங்குக்கும் வந்து ஒரு நல்ல ஃபோர்க் வரும். அதனால் ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அதை அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இந்த இடத்துல இப்போ கிங்கை வந்து ஆக்டிவாக கொண்டு வராரு ஒயிட்டு. இப்போ E4. ஸோ பிரக்னானந்தா பாருங்கள், அவருடைய சென்டர் பான்ஸ்லாம் இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் வந்து அழகாக இந்த ஒரு E5 ஸ்கொயருக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஒரு பானுடைய ஷேடோவில் இருக்கிறார். ப்ளஸ் இந்த பானும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்டில் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இப்போ நைட்டை இங்கே கொண்டு வராரு கிங்குக்கு பக்கத்தில் டிஃபென்ஸாக. இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா சூப்பரான மூவ் ப்ளே பண்ணுறாரு. இந்த ஒரு பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த H பானை இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒயிட்டால் இந்த ஒரு பானை எடுக்க முடியாது. இந்த பானை எடுத்துட்டா சிம்பிளாக F4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்தராக இந்த பான் எடுத்துட்டிங்கன்னா பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த 2 பான்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் குயினை சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கிங்குக்கு ஒரு செக் வரும். இப்போ நீங்கள் கிங்கை வந்து G1ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அழகாக குயின் E7 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. குயின் வந்து F7 ஸ்கொயருக்கும் வருவார். நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் F7 ஸ்கொயருக்கு வந்த உடனே இந்த நைட்டுக்கும் ஏகப்பட்ட அட்டாக் வரும். ப்ளஸ் பிஷப்பையும் தூக்கிட்டு போயிட்டு நம்ம அழகாக இந்த E5 ஸ்கொயர்லேயும் போட்டுடலாம். ஸோ ஒயிட்டோடைய பொசிஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல பான்டெக்ஸ் பான் வந்து ஒயிட்டால் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாகவே ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக F3 ப்ளே பண்ணி ஒரு செக் தரலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு டேஞ்சரான பாசர் பான்ஸ், கனெக்டட் பான்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். இப்போ கிங் F2 ப்ளே பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக குயின் A1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் A1 மூலியமாக நெக்ஸ்ட்டு குயின் வந்து H1க்கு வருவார். ஸோ இங்கே செக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இந்த பானை வந்து இந்த ரூக் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. பிஷப் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாங் டயக்னலில் சூப்பராக இருக்கிறாரு. ஸோ பிஷப் எந்த நேரத்துலையும் வந்து ஒயிட்டோடைய கேம்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. ஸோ இந்த ஒரு ரீசனால் நைட்டெக்ஸ் H5 வந்து ப்ளே பண்ண முடியாது. சிந்தாரோவை என்ன பண்ணுறாருனா இப்போ ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பான்டெக்ஸ் நைட். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா அவருடைய குயினே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக ஆப்பனண்ட்டோடைய ஒரு நைட் அண்ட் ஒரு ரூக்கை வந்து எடுக்கிறாரு. சிந்தாரோவை பார்த்தீங்கன்னா இந்த குயினையே எடுத்துக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செக் கொடுக்குறாரு. செக் கொடுத்ததுக்கப்புறமா கிங் மூவ் ஆகுறாரு. இப்போ இந்த ரூக்கை எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு குயின் சாக்ரிஃபைஸ்க்காக ஒரு ரூக் அண்ட் ஆப்பனண்ட்டோடைய நைட்டை வந்து பிரக்னானந்தா எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாக்கு இருக்கிற ட்ரெம்ப் கார்டே அவருடைய இந்த 2 கனெக்டட் பாசர் பான்ஸ் தான். ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணார். ஏன்னா இந்த ஒரு பான் வந்து பாசர் பானாக இருக்குது சிந்தாரோவுக்கு. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா இந்த பானை இப்போ புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணால் ஒயிட் இந்த பானை புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. சிந்தாரோவும் இந்த பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா எஃப் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பான் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அதனால் குயின் C4 ப்ளே பண்ணி இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இந்த F8 ஸ்கொயரை, இந்த F1 ஸ்கொயரை. இந்த இடத்துல இப்போ கிங் வந்து இங்கே மூவ் ஆக்கிறார். ஸோ கிங்கை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக கொண்டு வராரு பிரக்னானந்தா. இப்போ குயின் எடுத்துகிட்டு வராரு இங்கே பக்கத்துலேயே. ஸோ இந்த பானை வந்து ப்ரொமோட் பண்ண விடாமல் இந்த இடத்துல இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை ப்ரொமோட் பண்ண விடாமல் பிரக்னானந்தா ப்ளே பண்ணுறாரு. ரூக் C5. இப்போ ஒயிட் வந்து கிங்கை பக்கத்துலேயே கொண்டு வந்துடுறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸ்க்காக. ஸோ இப்போ இந்த பானால் புஷ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த பானை எடுக்கிறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பானை புஷ் பண்ணால் நெக்ஸ்ட்டு கிங் டெக்ஸ் F1 வந்து ரெடியாக இருக்குது ஒயிட்டுக்கிட்ட. ஸோ அதனால் இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா ரூக் C1 ப்ளே பண்ணி இந்த ஒரு ஸ்கொயரை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. பட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரெப்பிட்டேட்டிவ் மூவ்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் பானு கிங்கை வந்து மேலே மூவ் பண்ணிக்கிறாரு செக் வரதுனால. இப்போ திருப்பி குயின் செக்கு, திரும்ப குயின் செக்கு, திரும்ப கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா திரும்ப குயின் செக்கு. ஸோ ரெப்பிட்டேட்டிவ் மூவ்ஸ் மூலிமா இந்த கேம் வந்து ட்ராவில் போய் முடிஞ்சிடுது. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டார் ஒரு குயின் சாக்ரிஃபைஸை பண்ணி கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு.
பட் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் டெட்ஃபால் ரெப்பிட்டேஷன் வந்து அவருடைய பொசிஷனில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அது சிந்தாரோ வந்து ரொம்பவே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ சிந்தாரோவும் சிறப்பான ஃபார்மில் இருக்கிறாரு, பிரக்னானந்தாவும் மிக சிறப்பான ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேஃபான கேம் ப்ளே பண்ணாமல் 2 பேருமே போல்டாக ப்ளே பண்ணாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஷார்ப்பான டாக்டிக்கல் கேமு. ப்ளஸ் இந்த கேமை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.